Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம முகத்துல படிஞ்சு இருக்கக்கூடிய மங்கு, மெலஸ்மா, பிக்மெண்டேஷன், கருந்திட்டுக்களை எப்படி நம்ம வந்துட்டு ஹோம் ரெமெடி மூலமா ரிமூவ் பண்ணலாம், கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமையை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் என்பதை இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். நிறைய உமனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கழுத்தை சுத்தி திடீர்னு ரொம்ப கருமையாயிடுது, படர்ந்து போய் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஃபேஸ்ல அங்கங்க கருந்திட்டுக்கள், கருப்பான பேச்சஸ் மாதிரி வந்துருது. வாயை சுற்றி கருமை வருது, நோஸ் கார்னர் சைட்லலாம் கருமை வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணத்து சைடில் மட்டும் கருப்பாக பேட்ச் மாதிரி வந்துடுது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி கேட்டிருந்தீங்க, அதுதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மக்கிட்டையும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது, பட் எல்லாராலையும் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதுக்காக தான் சூப்பரான ட்ரிக் கொண்டு வந்திருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இது எல்லாத்தையும் எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னாக, க்ளோயிங் ஸ்கின்னாக எப்படி மாற்றலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய யூஎஸ் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த சூப்பரான ஹோம் ரெமெடி என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் இந்த பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ரெமெடி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு கிச்சனில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் தான், ஸோ அதை போய் ஃபேஸில் போடணும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறீங்க. இன்டேக்கு எடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஃபேஸில் போடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஸோ இருக்கிறதே ரொம்ப பியூரானதை நம்ம சாப்பிட்றது, அப்படிப்பட்ட பியூரானதை ஃபேஸ்க்கு போடுறதுனால என்ன ஒரு பிரச்சனை வந்துட போகுது சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எதை வச்சு ரெடி பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆயில் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க. அதுவும் உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்டாக இருந்தால் 100% ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை தான் ஃபேஸ்க்கு போட சொல்கிறோம். நீங்கள் வந்து அதை இன்டேக்கு எடுக்கிறது வந்துட்டு ஃபேஸ்க்கு போடணும், அப்படின்னா கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபேஸ்க்கு போடணும்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கெமிக்கல் இருக்கக்கூடிய பொருளையும் கூட இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் உண்மையான ஒரு ரிசல்ட் இருக்குன்றத ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்களுக்கும் இந்த க்ரீம், சோப், காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. உண்மையாக நம்மளுடைய ஸ்கின் ஆரோக்கியத்துக்கும், ஸ்கின் கலருக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு பொருள், இன்க்ரிடென்ட் மெயினாக ஃப்ரூட், வெஜிடபிள்ஸில் இருக்குது. அதை தெரியறதுனா அதை அவங்க தெரிஞ்சதுனால தான் அதை வச்சு ப்ராடக்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில், சில கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி. பட் மெயினான விஷயம் இந்த ஃப்ரூட், வெஜிடபிள் தான். இதுதான் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும், சைட் எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு வேண்டிய ஒரு பொலிவை, வேண்டிய ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அப்படிப்பட்ட கிச்சனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு தான் சூப்பரான ஒரு ரெமெடி உங்களுக்கு சொல்கிறேன். 3 ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ 3 ஸ்டெப்புமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஒரு நாளைக்கு அந்த 3 ஸ்டெப்புமே எப்போ வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 3 ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த பிக்மெண்ட், கருந்திட்டு, பேச்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்துட்டு ஹெல்த்தியான ஸ்கின்னாக உங்களுக்கு மாறும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தேவைப்படுறது வந்துட்டு பாலும் மஞ்சளும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு பாலும் மஞ்சளும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் பால் எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது இல்லைங்களா. ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மில்க் செட் ஆகாது. ஸோ அதுக்காக ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 ஸ்டெப்புமே எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டவுட் உங்களுக்கு இது வரும், அதனால் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எடுத்தவொடனே கமெண்ட்டில் நீங்கள் அதுதான் டவுட் கேட்பீங்க. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன், ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிம்பிள் ஸ்கின்னும் யூஸ் பண்ணணும்காக தான் நான் வந்துட்டு ஓட்ஸ் மில்க் எடுத்துருக்கேன். ஓட்ஸ் பவுடரில் தண்ணி சேர்த்து ஒரு 1 hour அந்த தண்ணி ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மில்க் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்துட்டு ஓட்ஸ் மில்க் தான் எடுத்துக்கிறேன். இந்த ஓட்ஸ் மில்க் கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ சில பேருக்கு மஞ்சள் செட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த ஓட்ஸ் வாட்டரை மட்டும் வச்சு, அதாவது இந்த ஓட்ஸ் மில்க் மட்டும் வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். மஞ்சள் செட் ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மஞ்சள் தூள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் உதட்டுக்கும் சேர்த்தும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். சில பேருக்கு வந்துட்டு உதடும் கருமையாக இருக்கும், அப்பர் லிப் கருமையாக இருக்குது, உதடு கார்னர் சைட்லாம் கருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, நெக்குக்கு மட்டும் கிடையாது, உதட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் உதட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில் எங்கெல்லாம் கருந்திட்டு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஓட்ஸ் மில்க்கும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸிங்கை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவும் தொடச்சி எடுக்கலாம், இல்லை கரும் பேச்சஸ் எங்கே பேச்சஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் வந்துட்டு தொடச்சி எடுக்கலாம். ஸோ நோஸ் கார்னர் சைட்லலாம் உங்களுக்கு டார்க் இருந்துச்சுன்னா ஸோ கார்னர்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பர் லிப்பில் டார்க் இருந்துச்சுன்னா அப்பர் லிப்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணை சுற்றி டார்க்னஸ் இருந்தாலும் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம்.
கழுத்து சைட்லலாம் ரொம்ப டார்க் இருக்குது, செயின் போட்டு கழுத்து சைடு ரொம்ப கருமையாக இருக்குன்னா கழுத்து சைடும் நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓட்ஸ் மில்கில் மஞ்சள் சேர்த்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிங்க. ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கட்டையாகவும் கிடைக்கும், பவுடரும் கிடைக்கும். கட்டையாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா வந்துட்டு உரசிக்குங்க. நல்லா கல்லில் உரசிட்டு நீங்கள் அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பவுடராக கிடைக்குது. அதிமதுரம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், பிரைட்னிங் கொடுக்கும். ஃபேஸில் கூட கருந்திட்டு, கருமையான பேச்சஸ், அங்கங்கே தனியாக இருக்கக்கூடிய கருந்திட்டுக்களை நம்ம வந்துட்டு இப்படி சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு அதிமதுரத்துக்கு இருக்குது. அதனால் அதிமதுரம் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குக்கும் நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு பளிச்சின்னு மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, மங்கு இருக்கக்கூடிய பேச்சஸை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. கழுத்தை சுற்றி கருமை இருக்கா, ஒரு ஆஃப் உருளைக்கிழங்கை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கழுத்தை சுற்றி டெய்லி மசாஜ் பண்ணி வந்தாலே வந்துட்டு அந்த கருமை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஸோ வாயை சுற்றி கருமை இருக்குது, கண்ணை சுற்றி கருமை இருக்குது, ஃபேஸில் அங்கங்கே கருந்திட்டு இருக்குன்னா உருளைக்கிழங்கு மட்டுமே போதும். அந்த ஜூஸ் மட்டுமே நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணாலே எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 டேஸ்லேயே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு அரைச்சி நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்க்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு மட்டுமே சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு இன்னும் சீக்கிரம் ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? என்ன சும்மா நார்மலாக ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு நம்ம போடுறதை விட மெயினான இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக போடும் போதும் ஒரு 10 நாளைக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 2 நாள் 3 நாளே கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னுக்காக தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான 3 இன்க்ரீடியன்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ ஒரு நல்லது, ஸ்கின் கலருக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேர்னஸ் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட் இன்டேக் எடுத்தாலும் கலர் வரும், அரைச்சி முகத்தில் பூசினாலும் கலர் வரும். அந்த பீட்ரூட் ஜூஸே ரெகுலராக ஃபேஸ் டு பாடி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஃபேர் டோன் கிடைக்கும். கழுத்தை சுற்றி கருமை இருந்தாலும் பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். லிப்ஸ் வந்துட்டு கருப்பாக இருக்குது, அப்பர் லிப் ரொம்ப கருப்பாக இருக்குனாலும் பீட்ரூட் ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பீட்ரூட் வந்து நிறைய ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அதனால் பீட்ரூட் ஜூஸும் நான் எடுத்துக்கிறேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட். நார்மல் ஸ்கின் டோனே ஒரு ஃபேர் டோனை மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்கல் இருக்குது இதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த இன்க்ரீடியண்ட்டை கருந்திட்டுக்கு மேலே, அந்த பிக்மெண்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணும் போதும் அது இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சி போய் ஸ்கின் நல்ல இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ ஆகும். ஸோ இந்த பேக் வந்துட்டு வீக்லி 3 or 4 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மூணுமே நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மூணுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிக்மெண்ட் இருக்கிற இடத்துல மட்டுமும் நீங்கள் வந்துட்டு இந்த பேக் போடலாம், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த கன்னத்து சைடு மட்டும் இருக்குங்க, எனக்கு அது மட்டும் ரிமூவ் ஆகணும்னா நீங்கள் அங்கே மட்டும் போட்டுக்கலாம். வாய் சைடில் மட்டும் போடணும், இல்லை நோஸ் சைடில் மட்டும், எங்கே கழுத்துக்கிட்ட மட்டும் கருப்பு இருக்குன்னா கழுத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் நல்லா திக்காக போடணும். திக்காக போட்டுட்டு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் காய வச்சுட்டு நீங்கள் ஈரமாக ஆக்கிட்டு வாஷ் பண்ணணும். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவும் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குங்க, ஃபேஸ் பொலிவே இல்லாமல் இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது, இடம் மாறி போனேன், ஸோ அதனால் ஃபேஸ் கருப்பாயிருச்சு, ஃபேஸ் வந்துட்டு பொலிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாகவும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே அவ்வளோ ஒரு பிரைட் டோன் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபேர்னஸ் பேக் வேணும்னாலும் நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ எங்கள் ப்ராடக்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஹோம்மேடில் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்லையும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்தை சுற்றியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமைக்கும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 3 மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திக்காக போட்டுக்குங்க. போட்டுட்டு காஞ்சிட்டுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட் லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த பிக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் போடும்போதும் 1 வீக்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும் போதுமே நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 2 ஸ்டெப்புமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவதாக ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுவும் வந்துட்டு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அலோவேரா ஜெல்லும் பீட்ரூட் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது மட்டுமே போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். மெயினாக 3வது ஸ்டெப்பாக இந்த பீட்ரூட் ஜெல் எதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இது வந்து நல்ல ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணும், லைட்னிங் பண்ணும் நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான நைட் ஜெல்லுக்கு நீங்கள் வீட்லேயே நைட் க்ரீம் நைட் ஜெல் ரெடி பண்ணோன்னா இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ரெடி பண்ணிங்க. வெறும் ஆலோவேரா ஜெல்லும் பீட்ரூட் ஜூஸை மட்டுமே போதும், உங்களுக்கு சூப்பராக ஸ்கின் பிரைட்னிங் ஆகும். ஸோ நைட் ஜெல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி 3வது ஸ்டெப்புக்கு இதை கொண்டு வந்திருக்க காரணம் அதுதான். ஏன்னா ஸ்கின்னை லைட்னிங் பண்ணி நல்லா ஃபேர் டோனாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ஜெல்லுக்கு இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு மேலே கூடிய கருந்திட்டையும் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஜெல்லுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த 3வது ஸ்டெப்புக்கு இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸில் வந்துட்டு அங்கங்கே பேட்சாக இருக்குது. ஸோ கழுத்தை சுற்றி கருமை, வாய் சைடு ஃபுல்லாக கருமை, உதட்டுக்கு மேலே கூட நீங்கள் வந்துட்டு இந்த பீட்ரூட் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 3 மெத்தடுமே ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, உதட்டுக்கு, கை, காலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேர் டோன் வேணுமோ, எங்கெல்லாம் இந்த கருமையை வந்து படிஞ்சிருக்கு, இந்த பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த 3 பேக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இந்த பீட்ரூட் ஜெல்லையும் நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இதை அப்ளை பண்ணும் போதுமே ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஃபேஸ் வந்துட்டு நம்ம வந்து குளுமையாக வச்சுருக்கணும். நம்ம வந்து ஃபேஸ் பாடி வந்துட்டு ஹீட் ஆனாலே ஃபேஸ் வந்துட்டு கருப்பாக மாறிடும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது. நாங்கள் வந்துட்டு நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், அப்போவும் வந்துட்டு ஸ்கின் கலர் ஆக மாட்டுது. என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ரிசல்ட் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் ரிசல்ட் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் பாடி ஹீட்டு தான் காரணம். ஸோ பாடி ஹீட் ஆச்சுன்னா, ஃபேஸ் ஹீட் ஆச்சுன்னா ரிசல்ட் வெளியில் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபேஸையும் பாடியும் வந்துட்டு நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். ஓவர் ஹீட் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜெல், ஃபேஸ் சீரம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அந்த குளுமையாக வச்சுருக்கோம் ஃபேஸை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலனாலுமே அவ்வளோ பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஹீட் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த ஜெல்லு நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஹீட் இல்லாமல் நல்லா குளுமையாக வச்சுருக்கும். ஸோ இது வந்துட்டு அப்ளை பண்ணும் போதுமே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பளபளப்பாக ஸ்கின் மாறும். அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னு. ஸோ ரொம்ப ஒரு நிறைய மெனக்கடவே வேண்டாம், வெறும் ஆலோவேரா ஜெல், பீட்ரூட் ஜூஸ் தான். ஸோ அதுக்கு எவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குன்றதை நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும் போதும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வரணும்னா கிடையாதுங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே ரிசல்ட் வரும். இது ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுருந்துட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணும் போதுமே ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அது க்ளீன் பண்ணும் போதுமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு முறையே நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கில் வந்துட்டு அவ்வளோ ரிசல்ட் பார்ப்பீங்க லைவாக. ஸ்கின் உங்களுக்கு ஈவன் டோனாக மாறும், நல்ல க்ளோவாக உங்களுக்கு மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரிசல்ட் இருக்கிறது, எஃபெக்டிவானது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு வர்றது. ஸோ நம்ம சேனல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் சரி, நம்ம சேனல் இருக்கக்கூடிய டிப்ஸும் சரி, எல்லாமே வந்து ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒன்று தான். இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணி காட்டிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். ஸோ அவ்வளோதான், 3 ஸ்டெப்புமே வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேஸில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான், அதை நம்மளாலே சரி பண்ணிக்க முடியும். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், வெளியில் போயிட்டு நல்லா காஸ்ட்லியான ஒரு க்ரீமோ காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் தான் இந்த பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம், அந்த காஸ்ட்லியான பொருள் எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணுறது தான். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டெப்புமே 3மே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் கருந்திட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்களே சரி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு மதியம் டைமில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வேலைகள்லாம் செய்யுங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க, உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது இது சரி பண்ணுறதுக்கு? ஏன்னா வந்து நம்மக்கிட்ட 2 வகையான பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணுவேன், என்னால் வந்துட்டு எதையுமே வீட்டில் வந்து ரெடி பண்ணி எனக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை வாங்கி யூஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய பீப்புளும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இந்த பிக்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மங்கு க்ரீம்னு இருக்குது. மங்கு, பிக்மெண்ட், மெலஸ்மா 3மே ஒன்று தான். ஸோ இந்த மங்கு க்ரீமை நைட்டில் நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்ட் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்துக்கு மட்டும் தனியாக க்ரீம் இருக்குது, நெக் க்ரீம். அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நெக் க்ரீம் இருக்குது. கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு டார்க் சர்க்கிள் க்ரீம் இருக்குது. ஸோ அங்கங்கே உங்களுக்கு
தனித்தனியாக நாங்கள் வந்துட்டு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ரீம் வந்துட்டு 1 மந்த்லேயே ரிசல்ட் இருக்கும். ஒரு பாட்டில் உங்களுக்கு முடியும் போதுமே அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்க முடியல, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணுங்கள். 3ல் ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. 2வது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய தோல்வியையும் நீ யார்கிட்டயா சொன்னால் தான் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்பா, பாரம் இறங்கின மாதிரியும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லும் போதும் அந்த டைமில் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக ஆன மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க முன்னாடி நீங்கள் பலவீனமாக ஆகிடுவீங்க, ரொம்ப வீக்காக ஆகிடுவீங்க. உங்களுடைய கஷ்டத்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கெத்தாக இருக்கணும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். நீங்கள் இன்னொருத்திக்கிட்ட சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உங்களை விட அதிக பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை நம்ம இன்னொருக்கிட்ட சொன்னோன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு தாழ்ந்துருவோம், அவங்கக்கிட்ட நம்ம இறங்கி போயிடுவோம், அவங்க நம்மளை வந்துட்டு மட்டமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை வீக்காக நினச்சிப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படி கெத்தாகவே இருக்கணும், இது யார்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதை எப்படி சரி பண்ணலான்றதை மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கொட்டிடுறீங்க. எனக்கு வந்துட்டு என் வீட்டில் என் புருஷன் திட்டிட்டான், எங்கள் மாமியார் திட்டிட்டாங்க, எனக்கு வேலை இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, என் குடும்பம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 2வது அவள் அது வாங்கிட்டா, இவங்க இது வாங்கிட்டாங்க, நான் இன்னும் எதுவுமே வாங்கலை. மெயினாக வந்து பசங்களை பற்றி சொல்கிறது, என் பசங்க படிக்க மாட்டுறாங்க, என் பசங்க வந்துட்டு சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, மதிக்க மாட்டுறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ யார்கிட்டையுமே யாரையுமே விட்டு கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நிலையிலேயே நீங்கள் இருங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஒரு பர்சன்டேஜ் கூட பிரயோஜனம் கிடையாது யார்கிட்டையும் சொல்கிறதுனால. ஸோ அதை வந்து உங்களுக்கு நேரம் ஆறுதலாக சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இன்னொருத்தங்கிட்ட அதை சொல்லி அவங்க சந்தோஷத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ யாரையுமே வந்துட்டு யார்கிட்டையுமே உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணாதீங்க. குப்பையை தான் வந்துட்டு வெளியே கொட்டணும், கஷ்டத்தை நமக்குள்ளே தான் வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். குப்பையை கொட்டுற மாதிரி நீங்கள் போய் உங்கள் கஷ்டத்தை கொட்டினீங்கன்னா நம்மளோட லைஃப் தான் நாரி போகும். ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி தான், நம்ம கஷ்டம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும், நாம தான் சரி பண்ணணும். அவங்கள வந்து சரி பண்ண போகிறாங்க இல்லை இல்லைங்களா? அப்போ எதுக்காக சொல்லணும்? யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, நீங்களே சரி பண்ண பாருங்கள், கண்டிப்பாக சரியாகும். ஸோ நம்ம முயற்சி பண்ண முடியாது ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ உங்களுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கானது. ஸோ நீங்கள் தான் அதை வந்துட்டு அனுபவிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.